இப்போ சமீபத்தில் கூட இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் வந்து போராட்டம் நடத்த கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்கு மேலே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியம் வேணும், பணப்பலன்கள் கிடைக்கணும், ஊதிய உயர்வு வேணும் அப்படின்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கல்ல. திமுக அரசு தேர்தல் சமயத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அவங்கள வந்து கண்டுகொள்ளாமல் இருக்காங்க? இன்னொன்று, நீங்கள் வந்து திமுக அரசு போக்குவரத்து துறையை தனியாருக்கு தாரை வார்க்குதுன்னு சொல்கிறீங்களே, எதன் அடிப்படையில் சொல்லுது? என்னென்ன விஷயங்களை வந்து தனியாருக்கு ஆதரவாக திமுக அரசு போக்குவரத்து துறையில் செஞ்சிட்ருக்கு? நிச்சயமாக. இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் முதல் கேள்வி கேட்டிருந்தீங்க, 60 நாட்கள் போராடினாங்க, அதை பற்றி ஒரு விஷயம் கேட்டீங்க. யார் அதை முன்னெடுத்து நடத்துனதுன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் நடத்தினாங்க. இந்த ஆட்சி வந்த பொழுது 2022 மத்திய அரசை கண்டித்து 2 நாட்கள் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மனதிற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லாத மத்திய அரசை கண்டித்து 2 நாட்கள் பொதுமக்களையும் போக்குவரத்து தொழிலாளர்களையும் ஸ்தம்பிக்க வைத்து ஸ்ட்ரைக் செய்தது இந்த கம்யூனிஸ்ட் அரசு. அதற்கு கம்யூனிஸ்டுடைய இயக்கத்தை சேர்ந்தவர், அதற்கு துணை நின்றது திமுக அரசு, தொழிற்சங்கம். அன்றைக்கு நடக்கப்பட்ட 2 நாள் ஸ்ட்ரைக்கு தொழிலாளிக்கும் விருப்பமில்லை, பொதுமக்களுக்கும் விருப்பமில்லை. அன்னைக்கு திணிக்கப்பட்ட ஒரு வேலை நிறுத்தம். அன்றைக்கு நம்மளுடைய அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் அனைவரும் பணிக்கு சென்றோம். ஆனால் எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டது. அன்று எங்களால் பணியை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டது. அண்ணன் எடப்பாடியுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்ததனுடைய அடிப்படையிலேயே நாங்கள் அன்னைக்கு 2 நாட்கள் பணி செய்தோம். ஆனால் எங்களுக்கு பணி மறுக்கப்பட்டது. இப்பொழுது இதே தொழிலாளர்களுக்கு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 4 ஆண்டு காலத்தில் 14வது ஊதிய ஒப்பந்தத்திலே இந்த தொழிலாளர்களை மடைமாற்றி ஏமாற்றுகிறது அண்ணன் எடப்பாடியார் அரசு என்று கூப்பாடு போட்டு பனிமலையிலே கூடி கும்மி அடித்தார்கள். இடைக்கால நிவாரணமாக அண்ணன் எடப்பாடியாரால் 1000 ரூபாய் கொடுத்ததை விமர்சனம் செய்து, ஒரு நாளைக்கு 30 ரூபாய் போதுமா எடப்பாடியாரே என்று தரங்கட்ட வகையிலே தமிழக முதலமைச்சரை விமர்சனம் செய்து கூடி கும்மி அடித்த அதே கம்யூனிஸ்ட் இயக்கம் 2021 25 கோடி நேரடியாக தன்னுடைய வங்கி கணக்கிலே பெற்றுக்கொண்டு இன்றைக்கு லெனினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வழி வந்தவர்களாக இருக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கமாக மாறிப்போய் இன்றைக்கு தொழிலாளருடைய அத்தனை பேருடைய நம்பிக்கை இழந்து அவர்களை மாற்றி இன்றைக்கும் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சில சீட்டுகளை பெறுவதற்காக தொழிற்சங்கங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையின் அடிப்படையிலே தான் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை 60 நாட்கள் காலை 6 மணி முதல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சும்மா உட்கார வைத்து ஒரு கபட நாடகம் நடத்தினார்கள்.